அன்பர்களுக்கு வணக்கம். சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது. நம்ம இந்த சேனலில் நிறைய ஆன்மீக கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஞானத்தை நாம் பெறுவதற்கு யாராவது ஒரு குரு தேவைப்படுவார். நமக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சிட்டாலே போதும், நம்ம ஞானத்தை எளிதில் பெற்றுவிடலாம். அப்படி அந்த குரு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம கேட்டு அதுக்கு தகுந்தால் போல் நம்ம நடந்து ஞானத்தை பெற்றுவிடலாம். ஆனால் குரு என்பது என்ன என்ற கேள்வி, குரு என்பது ஒரு சீடனுக்கு யார் என்ற கேள்வி எழும்புகிறது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தொகுப்பில் குரு என்பது இயற்கை தான். இயற்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாபோல் மனநிலையை மாற்றிக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கு ஞானம் கிட்டும். அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பினுடைய முக்கியமான நோக்கம். காட்டில் வாழக்கூடிய குரங்குகளுக்கு ஏதானும் ஒரு புண்ணு உடம்புல வந்துடுச்சுன்னா போதும், அந்த புண்ணை நோண்டி நோண்டி அதனாலேயே அந்த குரங்கு இறந்து போகும். ஆனால் அந்த குரங்குகிட்ட போயிட்டு இந்த புண்ணை நீ நோண்டாத, அதனால் இறந்து போயிடுவ அப்படின்னு சொன்னால் அது கேட்காது. ஏன்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை அதுக்கு கிடையாது. ஆனால் மனிதன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ மனிதன், இதை நீ செய்யாத, இதை செய், இதை ஏற்றுக்கொள், இதை நீ பயன்படுத்து, இதை பின்பற்று, இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவன். அந்த வகையில் தத்தராத்திரேயர் அப்படிங்கிற ஒரு தூதர் ஒரு மன்னனை பார்க்க போகிறாரு. அந்த தூதர் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அந்த மகிழ்ச்சி எப்படி இவருக்கு வந்தது, நமக்கு இல்லாத மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு ஒரு சந்தேகம். அதனால் அந்த தத்தராத்திரேயர்கிட்ட போய், உங்களுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி எப்படி வந்தது, நீங்கள் எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கீங்க, நீங்கள் ஞானம் பெற்று விட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியுது, ஆனால் இந்த ஞானம் பெறுவதற்கு உங்களுக்கு உதவிய குரு யார் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர், எனக்கு 24 குருக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் பதிலளிக்கிறார் மன்னன்ட்ட. ஒரு குரு தானே இருக்க முடியும் ஒரு சீடனுக்கு, நீங்கள் என்ன 24 குரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் 24 குருமார்களையும் வரிசலாக பட்டியலிடுகிறார். அதில் முதலாவதாக பஞ்சபூதங்களான ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, அதன் பிறகு சந்திரன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, வண்டு, தேனி, குளவி, சிவந்தி, யானை, மான், மீன், பருந்து, பாம்பு, நாட்டியக்காரி பிங்களா, ஒரு குழந்தை, ஒரு பணிப்பெண், அம்பு தயாரிப்பவன், சூரியன் ஆகியோரும் என் குருக்கள் ஆவர் என்று தத்தராத்திரேயர் மன்னனுக்கு பதிலளிக்கிறார். மன்னனுக்கு ஏதும் புரியவில்லை. இவர் சொல்வது என்ன, இவ்வளோ பேரை இவர் குருவா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதும் புரியல. கூடுதலாக விளக்கம் கேட்குறாரு. எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தத்தராத்திரேயர் அளிக்கக்கூடிய பதில், மன்னா, பொறுமையை பூமியிடம் கற்றேன், தூய்மையை தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன், பலருடன் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் படித்தேன், எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை நெருப்பிடம் கற்றேன், பறந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயத்திடம் தெரிந்து கொண்டேன், ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மெய்ப்பொருள் ஒன்றாக இருந்தாலும் மனம் பலவாறாக சிந்திப்பதை உணர்ந்தேன், வேடன் ஒருவன் புறா குஞ்சுகளை பிடித்தான், அவற்றின் மீது அன்பு கொண்டு தாய்ப்புறா தானும் வலிய சென்று வலையில் சிக்கியது, இதிலிருந்து பாசமே துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன், எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்து கொள்வது போல கிடைப்பதை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றுக்கொண்டேன், பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை கடலிடம் படித்தேன், பார்வையை சிதறவிடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சியிடம் கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாய் இருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றுக்கொண்டேன், பணிப்பெண் ஒருத்தி அரிசி புடைக்கும் பொழுது வளையல்களை உரசி ஒலி எழுப்பின, 2 வளையல்களில் ஒன்றை அவள் கழற்றியதும் ஒலி அடங்கியது, இதிலிருந்து 2 பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையே சிறந்ததென்ற முடிவுக்கு வந்தேன், புற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன் மேல் ஆசை கொண்டு அதுவும் விழுந்தது, இதிலிருந்து பெண்ணாசை துன்பத்துக்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருளாக மன்னனுக்கு தத்தராத்திரேயர் விளக்கமளித்து கொண்டே வந்தார். தத்தராத்திரேயர் அளித்த அந்த விளக்கத்தை கேட்ட மன்னன் மனம் அமைதியடைந்தான். இந்த தொகுப்பின் மூலம் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கையின் அதிசயங்களை காணும்பொழுது அதிலிருந்து பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அதன் மூலம் நீங்கள் ஞானத்தை பெறலாம் என்பதை உணர்ந்து ஒரு நல்ல சீடனுக்கு ஒரு நல்ல குருவாக இயற்கையே இருக்கும் என்பதை இந்த தொகுப்பு உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. ஓம் நம சிவாய.